நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அழகான காலை பொழுதிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் எம்எம்ஜே மூலமாக, ஹெவன் டிவி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த அழகான காலை பொழுதை நம் வாழ்க்கையில் கூட்டி சேர்த்திருக்கிறார். எத்தனையோ பேர் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் தன் வாழ்க்கை அழித்து கொண்டிருக்கும் போது ஒன்றுக்கு உதவாத தூசியலாகி நம்மை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து சந்தோஷமான ஒரு காலை பொழுதை நம் வாழ்க்கையில் கூட்டி சேர்த்தாரு. உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த எம்எம்ஜே மூலமாக இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டோடைய பாதப்படியில் வந்து அமருவோமா. ஆண்டவரே, இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் புறப்பட்டு செல்லும் பொன்னே அப்பாவின் பாதப்படியில் வந்து நிற்கிறோம் சுவாமி. இந்த வேலைகளுக்கு போக முன்பாகவே அநேக காரியங்களை, அநேக மக்களை நாங்கள் சந்திக்கும் முன்பாகவே அப்பா உண்மை சந்திக்க நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா உமது அழகான கண்களை பார்க்க, உமது அழகான பாதப்படியில் அமர்ந்திருக்க அப்பா நாங்கள் வருகிறோம் என்று எல்லாருமாக சேர்ந்து அவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஒரு நிமிஷம் அவரை நோக்கி பார்த்து, ஏசப்பா உமது சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை நீ தள்ளாதிரும் அப்பனே. எங்களுக்கு இவ்வளோ அழகான காலை இந்த வாழ்க்கையில் கூட்டி சேர்த்தீரே சுவாமி. அப்பா நாங்கள் செய்கிற எந்த காரியமானாலும் உமக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். உம்மை மட்டும் மகிமைப்படுத்தணும் கர்த்தாவே, உம்மை மட்டும் மகிமைப்படுத்தணும் சுவாமி. அப்பா நீர் எங்களை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றணும். அப்பா எங்களை பார்க்குற உண்மை காணணும் சுவாமி. எப்போது உம்மை மட்டும் நாங்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாக எந்த வேலையானாலும் எந்த காரியமானாலும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்துக்குள் நாங்கள் அமர்ந்திருந்து அவர் செய்யும்போது கர்த்தாவே எல்லாவற்றிலும் உம்முடைய சமாதானம் எங்களை சூழ்ந்து கொள்ளுமே அப்பா. உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய அப்பா ஆசீர்வாதங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளுமே அப்பா. உம்முடைய ஞானத்தினால எல்லாவற்றையும் செய்ய பலன் எங்களுக்கு கிடைக்குமே அப்பா. அந்த ஆசீர்வாதமான பாதங்களின் கீழே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கும் முன்பு அப்பா நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கணும்ப்பா. நீர் எங்களுக்கு அதிசயமானவராக இருக்கணும்ப்பா. நீர் எங்களுக்கு தகப்பனாக இருக்கணும்ப்பா. நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கணும் சுவாமி. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக நீ தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றணும் கர்த்தாவே. உம்மை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக, ஆவியின் கனிகளை பெற்ற பிள்ளைகளாக, அநேக மக்களுக்கு உமது அன்பை சொல்லுகிற பிள்ளைகளாக கர்த்தாவே எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும்ப்பா. இந்த காலை வேளையில் உமது கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. உலகத்துக்குள்ளே நாங்கள் புறப்பட்டு போகிறோம் அப்பா. எங்களுக்கு அநேக கஷ்டங்கள் உண்டப்பா, பொருளாதார நெருக்கடிகளப்பா, அநேக மக்களுடைய பார்வைகளப்பா, அநேக மக்களுடைய வேதனையான வார்த்தைகள் எல்லாம்ப்பா எங்களை தாக்கினாலும் சுவாமி அப்பாவின் பிரசனம் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழி நடத்தட்டும் கர்த்தாவே. சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்கணும். சமாதான காரணரப்பா, நீ சமாதானத்தின் தேவனப்பா, நீ சமாதான பிரபு அப்பா. உடைய பாதப்படியில் நாங்கள் அமர்ந்திருந்து சுவாமி இந்த நாளை ஆரம்பிக்கிறோம் அப்பனே. நீர் எங்களோடு வாரோம் அப்பனே. இந்த ஊழியத்தை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி அப்பா. அந்த ஹெவன் டிவி ஊழியங்கள் அப்பா அப்பா எவ்வளோ பயங்கரமான அந்த சூழ்நிலையிலப்பா அப்பா அந்த நேரத்தில் சுவாமி அப்பா பனிமுட்டங்கள் நிறைந்த கஷ்டமான மேகங்கள் நிறைந்த அந்த இடத்துல சுவாமி அப்பா புறப்பட்டு போய் அப்பா காடும் கரடும் முரடான அந்த இடத்துல உம்முடைய ஆலயங்கள் எழும்பத்தக்கதாக சுவாமி, உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு உமது அன்பை சொல்லத்தக்கதாக அப்பா அந்த மிஷனரி ஊழியத்தை நீர் அந்த இடத்துல நீர் ஆரம்பித்தீரப்பா. அப்பா அந்த ஆரம்பித்த அந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பனே. அப்பா பரிசுத்தாவினாலே நிறைந்த அப்படியே அப்பனே உடைய சீஷர்கள் புறப்பட்டு சென்ற போது கர்த்தாவே அவங்க சென்ற
கால் வைத்த இடங்கள் எல்லாம் அப்பா உம்முடைய தேசமாக மாறினதே கர்த்தாவே. அதுபோல் அப்பா அந்த மேத்யூ பிரதர் சென்ற இடங்களில் எல்லாம் அப்பனே அப்பா உடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளணும்ப்பா. எந்த கஷ்டங்களோ நஷ்டங்களோ வந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ளணும்ப்பா. அந்த ஆலயங்கள் எல்லாம் அங்கே கட்டப்படணும். அநேக மக்களும் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்பா எங்களே ஒரு தூங்களாக பிரயோஜனப்படுத்தும் சுவாமி. நாங்கள் அந்த இடங்களுக்கு அப்பா ஊழியத்துக்கு செய்ய முடியாவிட்டாலும் அப்பா அவளுக்காக ஜெபிக்கத்தக்கதாக அவளுக்காக கொடுக்கத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் சுவாமி. அதில் வேலை செய்கிற அவளோடு இணைந்து அப்பா ரெக்கார்டிங் பண்ணுற பிள்ளைங்க அப்பா ஊழியக்காரர்கள் அப்பா எத்தனையோ மிஷனரிகள் சுவாமி உடைய ஊழியத்தை செய்கிறார்கள் அப்பா. எல்லாரையும் நீர் ஆசீர்வதியப்பா ஆசீர்வதியப்பா. இந்த காலை வேளையிலப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற பிள்ளைங்க இருப்பாங்கப்பா. பாய்ஸ் நாட்டில் நீர் நீட்டி கொடுத்தப்பா அப்பா முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டிமாயிருப்பா என்று சொன்ன வசனத்தின்படி கடைசி வரப்பா கனி தந்து அப்பா புஷ்டிமான வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கணும் கர்த்தாவே. அப்பா எத்தனையோ பேர் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுவாங்கப்பா. அவளுக்கும் அப்பா கடைசி மட்டும் நீர் இணைத்த குடும்பங்கள் அப்பா. ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டு பண்ண நீர் அப்பா அந்த குடும்பங்களை இணைத்து கடைசி மட்டும் அப்பா பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து உண்மை சுதிக்கிற ஆசீர்வாதமாக நாட்களை நீர் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசும். என்ன பேச வேண்டும் தெரியாது சுவாமி. சமாதானத்தின் தேவனே நீர் எங்களோடு பேசும். பாங்குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்களும் பரமபிதாவே ஆமேன் அப்பா ஆமேன். இந்த நேரத்தில் நான் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற எல்லாருமாக சேர்ந்து அவரை ஸ்துதித்து ஒரு நிமிஷம் பாடுவோமா? எல்லாருக்குமா தெரிந்த ஒரு அழகான பாடல். அந்த காலத்தில் சாராள் நவரோஜின்னு ஒரு அழகான தேவனுடைய ஊழியர் அம்மா பாடின ஒரு அழகான பாடல். நம்ம சேர்ந்து ஒரு ஸ்டான்ஸை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். எல்லாருக்கும் இந்த ஜெபத்தில் தங்கியிருக்கிற எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும். தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எல்லாம் அழகாக ஆண்டவரை போற்றி துதித்து பாடுகிற ஒரு பாடல் நாம் சேர்ந்து பாடுவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எவ்வளோ அதிசயமாக ஆண்டவர் நம்மளை போற்றி துதித்து பாடத்தக்கதான வாழ்க்கையை நம் வாழ்க்கையில் தந்திருக்கிறார். அவர் தந்திருக்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்காக அவரை ஸ்தோத்தரித்த இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே எவ்வளோ அதிசயமாக எங்களை நடத்தி வந்திருப்பா. நெருக்கப்படுகிறோம் அப்பா, ஆனால் நாங்கள் மடிந்திடாமல் சுவாமி கர்த்தாவே நீர் எங்களை தாங்குகிறீரப்பா. சத்துரு எங்களை முன் தொடர்ந்தாலும் அப்பா நீர் எங்களை தாங்குகிறீரப்பா. கார்கள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களை பாதையில் நடத்துகிறீரப்பா. அப்பா நித்திய தேவனாக எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீரப்பா என்று எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை அடிக்கடி நாம் கிடைக்கிற நேரங்களில் இந்த பாடலை பாடும்போது ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். இந்த நேரத்தில் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 122 அதிகாரம் 7வது வசனம். உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானம் எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு வார்த்தை. நாம் நினைத்து பார்ப்போம். இந்த மனுஷனுக்கு
இவனுக்கு எல்லாம் இருக்குது, இவனுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்குள் நுழைந்து பார்க்கும்போது எவ்வளோ பணங்கள் இருந்தாலும், எவ்வளோ பொருளாதாரத்தில் அவங்க சிறந்து விளங்கினாலும் அங்கே சமாதானம் இல்லாத நிலைமை காணப்படும் போது, அந்த இடத்துல ஆண்டவர் இல்லாத நிலைமை காணப்படும் போது அது சூன்யமான வாழ்க்கை அந்த இடத்துல குடும்பங்களில் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் எந்த குடும்பத்தில் அவர் தலைவராக இருக்கிறாரோ, அவர் அந்த இடத்தை ஆளுகை செய்யும் போது அந்த குடும்பத்திலே ஒரு சமாதானம், அந்த குடும்பத்திலே ஒரு சந்தோஷம். ஆண்டவர் உலகம் தர முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற தகப்பன் குடும்பத்தில் இருக்கும்போது, அந்த குடும்பத்தில் ஒரு குடிசை வீடானாலும், அது மாளிகையானாலும், கடலில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாலும், பஸ்ஸில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாலும், எங்கிருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல தங்கியிருந்தால், அவருடைய பிரசனம் தங்கி இருக்கும்போது அங்கே சமாதானம் இருக்கும். இந்த காலை வேளையில் எத்தனையோ பேர் அநேக கஷ்டங்களே வழியாக நாம் சென்று கொண்டு இருப்போம். ஆனால் உன் குடும்பம் உன் அலங்கத்துக்குள்ளே உன் வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கார், 122 உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். அழகாக நம் வாழ்க்கையில் நிறைய வீடுகள் அந்த வசனத்தை போட்டிருப்போம். இன்னும் எங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம், அந்த சமாதானத்தை மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும். எப்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாங்களோ அதே சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக, மனுஷியாக நாம் வாழும்போது ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். இந்த நேரத்தில் நாம் ஒரு மிஷினரி, ஒரு ஆதிவாசிகள் இடத்துல அவர் வேலை செய்து கொண்டிருப்பாங்களாம். கொடுத்து அந்த ஆதிவாசிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவாங்க. நம்ம இந்தியாவை எடுக்க போனால் பலவிதமான லாங்குவேஜ் பேசுகிற, பலவிதமான மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்கிற இடத்துல அந்த மிஷினரி வேலை செய்து அவங்க லாங்குவேஜ்லேயே பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாராம். அப்போ ஒரு இடத்துல போகும்போது அந்த ஆதிவாசிகளுக்கு இடையில சமாதானம் என்பதுக்கு என்ன மீனிங் கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்போது அவங்க அதில் ஒருத்தர் சொன்னாராம், நான் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவர் அந்த இருதயத்தை அமர பண்ணுகிற தகப்பன், இருதயத்தை அமர பண்ணுகிறவர், அதுதான் சமாதானம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். இருதயத்தை அமர பண்ணுகிறார். அப்போ இவர் கேட்டாராம், அமர பண்ணுகிற உங்களுடைய மீனிங் என்ன? கடல் இப்படி கொந்தளித்து இருக்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் வரும்போது ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து எப்படிப்பட்ட கொந்தளிப்பையும் அமர்ந்து பண்ணுகிற தகப்பன், அதுபோல் எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எங்கள் உள்ளத்தில் வரும்போது அந்த கொந்தளிக்கிற இடத்துல அமைதியை உண்டு பண்ணுகிற தகப்பன், அதுதான் சமாதானம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீங்கள் எவ்வளோ அழகாக அதுக்கு ஒரு மீனிங்கை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி அதே வேர்டிங்ஸை வச்சு அவர் ஒரு பைபிள் எழுதுனாங்களாம் அவங்க லாங்குவேஜில். நான் ஒரு புஸ்தகத்தில் வாசிக்கும்போது எவ்வளோ அழகான மீனிங், ஆண்டவர் சமாதானம்னு சொல்லுவாங்க. நம்ம உலகத்தில் ஆண்டவர் அவருடைய சீசரில் அனுப்பும்போது கூட நீங்கள் ஒரு வீட்டுக்குள் செல்லும் போது சமாதானம்னு முதல்ல சொல்லிட்டு போங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஏன்? அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கால் வைக்கும்போது அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டு பண்ணணும். அந்த குடும்பத்துக்குள்ள குழப்பங்களை உண்டு பண்ணுறவளா அல்ல, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற மனுஷர்களாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் விரும்புகிறது உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானம். இந்த தேவ பிள்ளைகளை நம்ம நிறைய பேர் நம்ம நிறைய கஷ்டத்தின் மத்தியில் நம்ம பேட்டி கொண்டிருப்போம். நம்ம நினைப்போம் நிறைய போராட்டம் அவங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இல்லை. ஆனால் ஒரு குடும்பத்துக்குள் நுழைந்து பார்க்கும்போது பலவிதமான போராட்டங்கள். ஆனால் ஏசப்பா அந்த இடத்துல வரும்போது எல்லா கொந்தளிப்பையும் இருதயத்தையும் அமர பண்ணுகிற தகப்பனாக இருக்கிறார் என்பதுக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்த இடத்துல அழகான ஒரு வசனம் ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எவ்வளோ பெரிய வசனம்! நமக்கு உலகத்தில் போராட்டம் இல்லாத ஒரு குடும்பங்களும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரை நம்ம பிடித்து கொள்ளும் போது அவர் உலகத்தை ஜெயிப்பார். சிங்கங்கள் போன்ற வீறி பாயிர மனுஷர் மத்தியிலும் யூதா ராஜ சிங்கமாக இயேசப்பா நம்மோடு கூட இருக்கும்போது எந்த இடத்துல உள்ள போராட்டத்தை அவர் அமர்த்தி அந்த இடத்துல சமாதானத்தை தர வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் வசனத்தில் வாசிக்கும்போது யாக்கோபு எப்படி சொல்கிறாருன்னா, சமாதான கர்த்தர். பைபிளை வாசித்து போகும்போது ஒவ்வொன்றும் ஆண்டவர் பிறக்கும் போதே தூதர்கள் பாடுறாங்க, அவர் சமாதான பிரபு. ஆண்டவர் இந்த வசனத்தை வாசிக்கும்போது சமாதான கர்த்தர் என்று யாக்கோபு அவரை கூப்பிடுறாரு, சமாதான பிரபு என்று ஏசாயா சுட்டி காட்டுறாரு, சமாதான காரணர் என்று மீகா சொல்கிறாரு, சமாதானத்தின் தேவன் என்று பவுல் சொல்கிறாரு. அவர் எல்லாத்துலேயும் அவருக்கு பேரே சமாதானத்தின் தேவன். எவ்வளோ பெரிய தகப்பன் நம்மோட கூட இருக்கிறார். நமக்கு சமாதானம் இல்லாமல் எத்தனையோ பேர் இதை கேட்டுக்கொண்டிருப்போம். ஆண்டவர் எனக்கு அந்த
சமாதானத்தை தாருங்கன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது, நீ சமாதான பிரபு அல்லவா, உம்மிடத்தில் எல்லாம் உண்டப்பான்னு கேட்கும்போது அந்த குடும்பத்தில் சமாதானத்தை தர வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அடுத்ததாக நம்ம தியானிக்கும்போது எப்படியெல்லாம் நம்ம சமாதானத்தை உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு தருகிற சமாதானம். ஏசப்பா நமக்கு தருகிற சமாதானம் எப்படி அவர் தருகிறார்? கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவார். எண்ணாகம் 6:26 எப்படி அழகாக சொல்கிறாரு. அவர் நமக்கு மேலே பிரசன்னத்தை, அவருடைய பிரசன்னம் நம்முடைய முகத்துக்கு மேல் அவருடைய ஒளிச்சம் படும்போது அவருடைய முகத்தின் ஒளியினால் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்போது அவருடைய முகத்தை தேடி பார்க்குற அனுபவத்தை ஆண்டோட கேட்பேன். ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை பார்க்கணும் சுவாமி. அந்த இடத்துலேருந்து அந்த கல்வாரியில் எங்களுக்காக அடிப்பட்ட அந்த அப்பாவின் முகத்தை பார்க்கணும்ப்பா. அதுலேருந்து பாயிற அந்த ரத்தத்தினால் எங்களுக்காக அந்த ரத்தத்தை எல்லாம் சிந்தினீரப்பா. எங்களுக்கு தானே அப்பா அந்த அடியெல்லாம் பட்டீரப்பா. அந்த முகத்தின் பிரசன்னத்தினால எங்களே பிரசன்னமாக்கும்ப்பா, எங்களே பிரகாசிக்க பண்ணோன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஆண்டோடத்தில் கேட்டுட்டு நான் என்னுடைய வேலைகளுக்கு செல்வேன். ஆண்டோர் அன்னைக்கு கடக்கிற எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலையிலும் முகத்தை பிரகாசிக்க பண்ணி அனுப்புவார் என்பதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் தேவன் இயேசு தருகிற சமாதானம், அவர் ஒன்று தான் சமாதானம் தர முடியும். உலகத்தில் எல்லாரும் நினைப்பாங்க நிறைய வழி இருக்குது, அப்படி போனால் இப்படி போனால் கேம்பிளிங் பண்ணலாம், இல்லாட்டி ₹1 போட்டால் அது 10 ரூபாயாக உண்டாக்கலாம், இல்லாட்டி யாரையா ஏமாற்றி உண்டாக்கலாம், இல்லை சாராய வியாபாரங்கள் பண்ணலாம், எப்படி அநேக பொல்லாத வழிகளின் மூலம் பணத்தை உண்டாக்கி அதன் மூலம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அநேக மக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் நிலையான சமாதானத்தை தர வரை வல்லமை உள்ள ஒரே தகப்பன் தேவன் மட்டும்தான். நான் என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல போகிறேன். என் வாழ்க்கையிலும் பிள்ளைகளுக்கு எல்லாம் வாழ்க்கையில் செட்டில் எல்லாம் படிக்க வச்சாச்சு, இனி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்ச நேரத்தில் ஒரு பெரிய அடி என் வாழ்க்கையிலும். அந்த நான் சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இப்படி இருக்கே, என் வாழ்க்கையில் நீர் எனக்கு வெற்றியை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம்னு அந்த நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கும்போது என்னை நான் எப்போவும் சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னால் கூட சொல்லியிருப்பேன், கேட்காதவர் உண்டானா நீங்கள் நிச்சயமாக கேட்கணும். என் வீட்டு வாசலில் நான் ஒரு வசனத்தை வச்சுருப்பேன், நீ நாடும் நிம்மதி இயேசு தருகிறார்னு ஒரு வசனத்தை. அந்த வசனம் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அப்பா, இதே வசனத்தின் நான் சொன்னேன் அதே சமாதானத்தை என் வாழ்க்கையில் தரணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் அந்த இடத்துல என்னை தேற்றி எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தந்தார். அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆண்டவர் எத்தனை வருஷமானாலும் அவர் குறிப்பிட்ட நாளில் அந்த சமாதானத்தை தர வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அதே மாதிரி நான் ஆஸ்திரேலியாவுக்கு நான் டூர் போயிருந்தப்பையும் பெரிய ஒரு கேம்பிளிங் சென்டர், ஈவினிங் ஆயாச்சுன்னா எல்லா ஷாப்ஸும் மூடி இருக்கும், ஆனால் கேம்பிளிங் பிளேஸ் மட்டும், சூதாட்ட இடங்கள் மட்டும் திறந்திருக்கும். பெரிய பெரிய பணக்காரர்கள் தங்கள் கையில் கிடைச்ச பணத்தை எல்லாம் கொண்டு வந்து அந்த சூதாட்டத்தில் கொண்டு பணத்தை போடுவாங்க. எல்லாம் அபவ் 50s மேலே உள்ள பொம்பளைங்க இருப்பாங்க, வந்து நிற்பாங்க, பெரிய பெரிய மெர்சிடஸ் பெரிய பெரிய காரில் வந்து நிற்பாங்க. வந்து நின்றுட்டு அந்த பணத்தை எல்லாம் அவங்க ஏர்ன் பண்ண மனைவி எல்லாம் அதில் சூதாட்டத்தில் போடுவாங்க. அவங்க நினைப்பாங்க திரும்ப நான் போகும்போது நிறைய மணியோடு போவாங்கன்னு. ஆனால் எல்லாத்தையும் இழந்து அப்போ சொன்னாங்க, அந்த கட்டடத்தின் மாடியில் எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டு போகிற எத்தனையோ பேர் உண்டுன்னு. எவ்வளோ பயங்கரமான நிலைமை எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லை. நான் அன்றைக்கி எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் பேசிகிட்டே இருக்கார், என்னுடைய மனைவிக்கு சின்ன வேலையில் நான் இருந்தேன், கூட்டு குடும்பமாக இருந்தேன், அப்பவும் சமாதானம் இல்லை. அதையெல்லாம் விட்டு நான் தனி குடும்பமாக வந்து அவளுக்கு 2 crore ஒரு வீடை கட்டி கொடுத்துருக்குறேன், அப்படியாவது அவள் சமாதானமாக இருப்பான்னா அதுலேயும் சமாதானம் இல்லை. என் வாழ்க்கையில் சமாதானத்தை தருகிறது எப்படி நான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வது என்று புலம்பிக் கொண்டே இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், தம்பி, நீ தேடுற ஒரே வழி சமாதானம் ஏசப்பா மட்டும்தான். நீ பணத்தினாலோ பொருளினாலோ மனுஷனை சமாதானப்படுத்தலாம்னு நினைக்கிறாத, ஆண்டவரை தேடிப்பார், அந்த குடும்பத்தில் சமாதானம் வரும். இதில் எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தில் எவ்வளோ குழப்பங்கள் இருக்கலாம். கையை பிடித்து கொண்டு முப்பரி நூல் அறாதுன்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டோடைய கரத்தை பிடித்து கொண்டு நீ கேட்கும்போது ஆண்டு உலகம் தர முடியாத சமாதானத்தை தர வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அடுத்தபடியாக சொல்ல போனால் வேதத்தின் மூலம் ஆண்டவர் சமாதானத்தை தருவார். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்கள் இல்லை. சங்கீதம் 119 165 ஆண்டவர் சொல்கிறார், உம்முடைய வேதத்தை நேசித்தாலே நமக்கு ஒரு சமாதானம். அது மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது தான் வேதம். நம்ம காலை எழும்பினோன்னு வசனத்தை வாசித்து பார்க்க
பார்க்கும்போது எனக்கு ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் வாசித்த ஆண்டவர் வசனத்தை கொடுத்தாரு. உன்னை அவளை உன்னுடைய பிள்ளையை நான் வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை என் நாம மகிமைக்காக தெரிந்து கொள்வேன். அந்த வசனத்தை தந்தது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் ஆண்டவர் நடத்தினது 5 வருஷத்துக்கு பின்பு. அந்த வசனத்தை பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நமக்கு தருவார். உங்களுடைய வேதத்தை நேசித்த உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும்போது அந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நடத்துவார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வசனத்திலே பார்க்கும்போது தாவீது வேதத்தை வாசித்து வாசித்து அதை நேசித்து அதன் சுவையை ருசி உள்ளதாக கண்டார் என்று நாம் வசனத்தின் மூலம் வாசிக்கலாம். தேனிலும் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளமாக இருக்குது. எவ்வளோ மதுரம் அந்த வசனம். அதை வாசித்து அதை பார்க்கும்போது ஆண்டோடைய வசனங்களை நாம் வாசிக்கும் போது தியானிக்கும் போது எல்லாம் தேனை விட தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாக அந்த தாவீது ராஜா கண்டார். அதுபோல் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு செய்வார். அதுபோல் அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். என்ன பொண்ணி இருந்தாலும் என்ன பொருள் இருந்தாலும் பொண்ணு இருந்தாலும் வெள்ளி இருந்தாலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் சொல்கிறாரு. அடுத்ததாக நீ சொல்லப்படுற கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அந்த ஆண்டோட வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது இலையுறாதிருக்கிற மரத்தை போல அவன் கனி தந்து தன் காலத்திலே தன் கனியை புசிக்கத்தக்கதாக ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை அதிசயமாக நடத்துவார். அவர் ஆச்சரியமாக தந்து நடத்தி நமக்கு சமாதானத்தின் தேவனாக இருப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. அந்த தாவீது ஒரு பெரிய ராஜா தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள். உமது அடியனோன் உமது பிரமாணத்தை தியானிக்கிறேன். உமது அடியனு உமது பிள்ளைனா நான் உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உமது பிரமாணங்களை ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. எவ்வளவு ஆண்டவர் அவருடைய பிரமாணங்களை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்லிப்போன அந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது நம்ம இருதயத்துக்கு அது எவ்வளோ பயங்கர சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு வல்லமை உள்ள தெளிதேனான இருக்கிறது. அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது உலகம் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தந்து நம்மை நடத்துவார் என்பதுக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. அது சொல்ல போகுது ஆண்டவர் எப்படி ஒரு ஸ்பாஞ்சை தண்ணி கொட்டி இருக்கிற இடத்துல ஒரு ஸ்பாஞ்சை கொண்டு வச்சுட்டோன்னா அந்த ஸ்பாஞ்சை அவ்வளோ தண்ணியும் அப்சார்ப் பண்ணி எடுக்கிறது போல் நம்ம என்ன செய்யணும், அந்த வசனங்களை அப்படியே உறிஞ்சி எடுத்துடணும். நம்ம இருதயத்துக்குள்ளே எடுத்து வைத்து நம்ம தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு சமாதானத்தை தந்து நம்மை நடத்துவார். நமக்கு அதை காத்திருக்க வேண்டிய நாட்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நடத்துவது வித்தியாசமாக இருக்கும். நம்ம யோசிக்க முடியாத காரியங்களை தந்து நம்மை நடத்துவார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அடுத்தபடியாக சொல்லுனா பரிசுத்தாவின் மூலம் வருகிற சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிற சமாதானம், வேதத்தை வாசிப்பதன் மூலம் உண்டாகிற சமாதானம், பரிசுத்தாவின் மூலம் உண்டாகிற சமாதானம். வாசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுக்கிற வேளையும் அந்யோந்திய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க வேளையும் நாட கடவும் என்று ரோமர் 14, 17, 19 வாசிக்கிறோம். நம்ம எப்போதும் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பு மேலே எப்போதும் சந்தோஷம் சமாதானம் கிடையாது. அதில் நிறைய கஷ்டங்கள் உண்டு. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக வேண்டுமானால் அப்போ அந்த போகிற நேரத்தில் நமக்கு அந்த சந்தோஷமும் அந்த நீதியும் அந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது, மற்றவர்களுக்கு நீதியை கொடுக்குறவர்களாக மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்போது, மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது அநேக மக்களை அந்த பரிசுத்த ஆண்டவருடைய பரலோகத்துக்கு கொண்டு போக நாம் தகுதி உள்ளவர்களாக ஆக்க முடியும் என்பதற்கு ஆண்டவர் சொல்லி தருகிற வசனம் தான். பரிசுத்தாவின் மூலம் அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும் என்பது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். ஆண்டவர் ஒருவன் என்னிலும் நான் அவளின் நிலைத்திருந்தேன். நாம் அவரோடு நினைத்திருக்கும் போது ஆண்டவர் இந்த அழகான ஆவியின் கனிகளை நமக்கு தருவார். அவர் மூலம் நமக்கு தருவார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் இந்த ஜெபத்தில் தரித்திருக்க ஒவ்வொரு பேர்களும் ஆண்டவருடைய அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தரும்போது, சுவாமி நான் உம்மோடு நிலைத்திருக்கும் போது அப்பா உம்மில் உள்ள எல்லா காரியங்களும் உம்மில் உள்ள எல்லா குணங்களும் அந்த சமாதானத்தின் பிரபுவான, சமாதான காரணரான, சமாதானத்தின் தேவனாகிய உம்முடைய காரியங்கள் எல்லாம் என்ன உள்ளத்தில் வருமே அப்பா. நான் மற்றவர்களுக்கு
மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்குற ஒரு பாத்திரனாக மாறுவேனேப்பா என்று எல்லாரும் நாம் ஜெபிக்கணும். அடுத்தபடியாக நாம் சொல்ல போனால் ஏக சிந்தையிலும் சமாதானம். நம்ம எப்போதும் மற்றவர்களோடு சமாதானமாக இருக்கிற ஒரு குணத்தை ஏற்படுத்தணும். சகோதரரை சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணாய தேவன் உங்களோடு கூட இருப்பார். நம்ம எப்போவுமே ஒரு ஒன்னஸ். நம்ம ஒரு கதையில் கூட படிப்போம், பெரிய சிங்கம் வந்து ஒரு மாடை எல்லாம் எதிர்க்க வருமா. அப்போ எல்லா மாடும் சேர்ந்து அந்த சிங்கத்தை விரட்டுமா. அப்போ ஒரு குள்ள நரி வந்து வேண்டாத்த ஒரு கதை சொல்லி கொடுத்த உடனே இந்த மாடுகள் எல்லாம் செதறிடும், அவங்கள அதை அட்டாக் பண்ணி கொன்றும். அது மாதிரி சிங்கத்தை போல சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிற நாட்களில் நாம் வைக்கப்பட்டிருக்கோம். இந்த கடைசி காலங்களில் அப்போது நாம் ஒன்றே ஏக சிந்தை உள்ளவர்களாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆண்டவரோடு உள்ள பிள்ளைகள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம் வைத்துக்கொண்டு ஒருவர் நாம் ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட பொல்லாத சத்ருவை நம்மை அணுகவே முடியாது. எப்படிப்பட்ட பொல்லாத சத்ரு நம்மை அணுகவே முடியாது என்பதற்கு ஆண்டவர் அநேக வசனங்களை நமக்கு சொல்லித்தாரா. நம்ம வந்து சாத்தானை எதிர்த்து நின்று ஜெபிக்கணும். சாத்தானி அவருடைய வல்லமையிலையும் அப்போ முறித்து போடுகிற வல்லமையை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த வல்லமையெல்லாம் அந்த ஏக சிந்தையோடு ஜெபிக்கிற ஒரு நல்ல டீம் மெம்பர்ஸை நம்ம வச்சுருக்கணும். இதில் ஜெபிக்கிற நிறைய பேர் நல்ல தனியாக இருந்து ஜெபிப்போம். இல்லை, நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரே மாதிரி வேவ்லேருந்து உள்ள ஃப்ரெண்ட்ஸை நம்ம கூட வைத்து கொண்டு இருக்கும்போது அவர்களோடு கரத்தை பிடித்து கொண்டு நான் ஒருவருக்கொருவர் ஜெபிக்கும் போது ஆண்ட குடும்பங்களில் ஆண்டவர் பெரிய சமாதானத்தை தர வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அடுத்தபடியாக ஜெபத்தின் மூல சமாதானம். ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கும் போது எப்படி வேத வசனம் போது எப்படி பரிசுத்தாவியரோடு நம்ம ஜெபிக்கும் போது நம் ஜெபத்தை ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறது போல, எப்படி வசனங்களை தியானிக்கும் போது அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வது போல, இயேசுவோடு நாம் நடக்கும்போது, இயேசப்பாவோடு நாம் பேசும்போது அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வது போல ஜெபத்தின் மூலம் நான் ஆண்டோடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். எவ்வளோ அழகாக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினால என்னிடத்தை கொடுத்துருங்க. அவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டாப்பா ஏசப்பா, இந்த உலகத்துக்கு நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம் சுவாமி. என்னுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறாங்கப்பா. என்னுடைய மகளுக்குடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையப்பா. என்னுடைய மகளுடைய திருமணம் தடைபட்டு போகுமோ என்ற பயம் வைப்பா. என்னுடைய மகளுக்கு பிள்ளைகள் இல்லையோ என்று கவலை. இதெல்லாம் கவலை போன்ற அநேக காரியங்கள்னால கவலைப்பட்டு கொண்டு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற எத்தனையோ பேர் இருப்பீங்க. உங்களுடைய கவலையில எல்லாம் ஆண்டோடைய பாதத்தில் இறக்கி வச்சுருவோம். எல்லாரும் இறக்கி வச்சுருவோம்மா. ஏசப்பா, நீர் எல்லாவற்றுக்கும் சமாதான காரணரப்பா. உம்மிடத்தில் நாங்கள் இறக்கி வச்சுருவோம்ப்பா. நீர் அதை பார்த்துக்கிடணும்ப்பா. நீர் பார்த்துக்கிடணும்ப்பா. நீர் எங்கள் அப்பா சுவாமி. எங்கள் அப்பா எங்களோடு கூட இருக்கும்போது கர்த்தாவே எங்களுக்கு எந்த பயமும் இல்லைப்பா. எங்கள் ட்ராவலில் நீர் எங்களோட கூட இருப்பீரப்பா. எங்கள் கஷ்டத்தில் நீர் கூட இருப்பீரப்பா. எங்கள் நெருக்கடியில் நீங்கள் இருப்பீங்கப்பா. எங்களுடைய வியாதியில் நீங்கள் இருப்பீங்கப்பா. எங்கள் படுக்கையில் நீங்கள் இருப்பீங்கப்பா சுவாமி. அப்பா, எங்கள் இதயத்தின் ஆழங்களை அறிகிறதா அப்போ நீர் மட்டும்தான்ப்பா. அந்த வசனத்தை நாங்கள் பிடித்துட்டு ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை, இந்த உலகத்தில் மனுஷரால் கொடுக்க முடியாத சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நடத்துவார். இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை எங்கள் குடும்பத்தில் தரணும்ப்பா. அதை பார்த்து மற்றவங்க இது எப்படி உனக்கு இந்த சந்தோஷம் கிடைச்சின்னு கேட்கணும்ப்பா. அது மூலம் நாங்கள் அநேக மக்களை இடத்தில் கொண்டு வரணும்னு அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை நம்ம குடும்பத்தில் தருவார் என்பதற்கு ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம ஜெபித்து இந்த காலவை தொழுகையை முடிப்போம். ஆண்டவரே, உடைய பாதத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம், மறுபடியும் ஒப்படைக்கிறோம். இந்த உலகத்திலே புறப்பட்டு செல்கிறோம்ப்பா. ஓநாய்களை போன்ற மனுஷர்கள் சுவாமி, தேளை போன்ற வார்த்தைகளினால் கஷ்டப்படுத்துகிற மனுஷர்கள் சுவாமி, பொல்லாத மனுஷர்கள் வாழ்கிற இடங்களில் அப்பா கர்த்தாவே, அந்த டேவிட் சுவாமிக்கு புறப்பட்டு சென்ற போது எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அப்பா அவர் ராஜாவாக இருந்தானே அப்பா. அப்போது அப்பா நீர் தானே அப்பா கூட இருந்தீரே கர்த்தாவே. அந்த தானியரோடு நீர் இருந்தீரப்பா, யோசேப்போடு நீர் இருந்தீர். அது போல சுவாமி எங்களோடு நீர் இருப்பீரப்பா. அப்பா அந்த அந்நாளோடு அப்பா அவருடைய ஜெபத்துக்கு நீ பதில் கொடுத்தபடியால் அவள் பெரிய ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாளே, சமாதானத்தை பெற்றுக்கொண்டாளேப்பா. அதுபோல் அந்த சமாதானத்தின் தேவரே நீர் எங்களோடு கூட இருந்து உலகத்தில் நாங்கள் புறப்பட்டு செல்லும்போது கர்த்தாவே என் கரத்தை பிடித்து கொள்ளப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தப்பனே. பாங்குற்றங்களை எல்லாவற்றையும் மன்னி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபங்களும் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன்.
ஜெபிக்கவும் கொடுக்கவும்